திவ்யா, கிரிக்கெட்ல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிரிக்கெட்ல இருப்பாங்க, அந்த டீம்ல நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. பட் தென் ஒரு மெம்பருக்கும் தனித்தனியான பிரஷர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பொதுவா நிறைய மேட்ச் நம்ம நார்மலா த்ரோ பால் ஃபுட்பால் எடுத்துக்கிட்டா கூட ஒருத்தருக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. உன் பொசிஷன் தாண்டி நீ வரக்கூடாது அது மாதிரி சொல்லிடுவாங்க. நீ கோல் கீப்பரா இருக்கணும், நீ அதுவா இருக்கணும் ஃபுட்பால சொல்லுவோம். ஆனா கிரிக்கெட்ல எல்லாருமே எல்லா வேலையுமே பார்க்கணும். நீ பவுலரா இருக்கலாம், இல்ல பேட்ஸ்மேனா இருக்கலாம். இருந்தாலும் உன்னோட டர்ன் வரும்போது நீ அந்த வேலையும் பண்ணணும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு இதுல அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதிகமான ஃபேன்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. நீங்க யாரோட ஃபேன் பிரீத்தி? எனக்கு நிறைய பேர் பிடிக்கும். இருந்தாலும் நம்மளோட கேப்டன் தோனி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் விராட் கோலி பிடிக்கும். எனக்கு தோனி ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப அழகான ஒரு என்ன சொல்றது, ரொம்ப சைலண்டான கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்களுக்கான தினசரி ராசி பலனை கூற வந்திருக்காரு நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 25ஆம் தேதி 9வது மாதம் 2016ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக மதியம் வரை காணப்படுகிறது. குடும்பத்தில் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ தேடி வருவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு காணப்படுகிறது. அவர்களுக்கு உண்டான பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஸ்தானத்தில் உங்களுடைய கௌரவம் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகளில் மட்டும் நீங்கள் மனம் விட்டு பேசினால் அந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் என்பதை மேஷராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டு பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். மதியத்திலிருந்து எடுத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படும். எந்தவித பயணங்கள் வந்தாலும் விடாமல் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவது மற்ற மகிழ்ச்சியும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல செய்தி வரும். அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று புது அறிமுகத்தால் மிகப்பெரிய அனுகூலங்களும் எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நோய் நாள் காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக மதியம் வரை காணப்பட்டிருந்த டென்ஷன்கள் எல்லாம் குறைய ஆரம்பித்துவிடும். குடும்ப ஒற்றுமையில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் குடும்பத்தாருடன் ஒன்று சேருவதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலும் சரி, மற்றவர்கள் எடுத்தாலும் பெரியவர்கள் எடுத்தாலும் அதில் ஒன்று ஏற்படுவதற்கும் ஐக்கியம் ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான நாளாகவே காணப்படுகிறது. உத்தியோகம் மற்றும் சம்பந்தப்பட்ட வேலைகளை உடனடியாக இன்று ஓய்வு நாளாக இருந்தாலும் முடித்து விடுவது நாளையிலிருந்து சந்தோஷமும் அனுகூலமும் உத்தியோகஸ்தானத்தில் காணப்படுவதற்குண்டான அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். பூமி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திற்கு சென்று விட்டு வருவீர்கள். மனம் பிடித்த பூமியும் மனம் பிடித்த நிலமும் மனம் பிடித்த வீடோ கிடைப்பதற்குண்டான பிராப்தங்கள் கைகூடுகிறது. நீண்ட நாட்களாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்கிறது. பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சுபகாரிய தடைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் எந்தவித பயணங்கள் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்வது கடகராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ராகுவுடன் புதன் சம்பந்தப்பட்டிருப்பதனால் ஒவ்வாமை அலர்ஜி சுவாச கோளாறு விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். சுபகாரிய அமைப்புக்கு உண்டான நல்ல செய்திகள் வரும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அவை சுப செலவுகளுக்கு உண்டான உத்தரவாதங்கள் காணப்படுகிறது. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்குடன் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் வருவதற்கு உண்டான பிராப்தமும் அனுகூலமும் கைகூடுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கிறது. மேலும் திடீர் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வருகை மற்ற மகிழ்ச்சியும் அனுகூலமும் வெளிவட்டாரத்தில் கேளிக்கை போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கண்டிப்பாக லாபமும் அனுகூலமும் ஏற்படும்.
நீண்ட நாட்களாக மன கஷ்டத்தில் இருந்த ஒரு உறவு மீண்டும் மாறி சந்தோஷமும் அனுகூலம் ஏற்பட தரும். கேளிக்கை போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வெளிவட்டாரத்தில் ஏற்றமும் அனுகூலம், தொலைதூர செய்திகள் நன்மைகளும், எல்லா விதமான பயணங்கள் லாபமும் கண்டிப்பாக வரும். பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான நல்ல செய்தி கிடைப்ப பெறுவதனால் மற்றற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தம் பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. பொருள் சேர்க்கை, அசையம் அசையா பொருள் சேர்க்கை சிலருக்கு ஆனந்தத்தை பெற்றுத்தரும். சுபவிரயத்திற்கு உண்டான செலவுகளுக்கு உண்டான கடன் அமைப்பும் கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக ஜவாப் ஜாமீன் கண்டிப்பாக யார் சொன்னாலும் கொடுக்கக்கூடாது. மற்றபடி எல்லா விஷயமும் அனுகூலம் ஏற்படும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் வேண்டாம். கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் ஒருவித நிதானத்துடன் இருங்கள். 3 குரங்கு பொம்மையை நினைவில் வைத்துக்கொண்டு ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் மனசஞ்சலம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். முடிந்த அளவுக்கு ஓய்வு எடுப்பது துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். மதியம் 1:19 வரை சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். உணவு விஷயத்திலும் சிறிது கவனமாக இருங்கள். முடிந்த அளவுக்கு குடும்பத்தாருடன் குடும்பத்தினர் சொல்வது, துணை அல்லது துணைவியார், பெற்றோர் சொல்வதை தயவுசெய்து கேளுங்கள். வெளிவட்டாரம் யோகமும் அனுகூலமும் எல்லாம் படிப்படியாக காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியம் சரியில்லாமல் இருப்பதை சிறிது கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஓய்வில்லாமல் நீங்கள் உழைப்பதும் தூக்கமின்மையால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பதனால் நன்றாக சாப்பிட்டு விட்டு ஓய்வு எடுத்துக்கொள்வது இன்றைய நாளுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். இன்றைய நாள் ஓய்வு எடுத்துக்கொள்வது விருச்சக ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மதியம் 1:19 சந்திராஷ்டமத்திற்கு உண்டான அமைப்பு காணப்படுவதை கவனத்தில் கொள்க. பெரிய அளவுக்கு பாதிப்புகள் மன சங்கடங்களும் காணப்படுவதனால் சண்டை சச்சரவு கோபதாபத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். யாரிடத்தில் கடும் சொற்கள் பேசாதீர்கள். சிலருக்கு சளி பிடிப்பது, நெஞ்சு அடைப்பது போன்ற பாதிப்புகள் கண்டிப்பாக மன சங்கடத்தை ஏற்படுத்தும். ஒவ்வாமை, தலைக்கு பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் புது எண்ணெய்களை புது விஷயத்திலோ ஏதேனும் புதுசாக மாற்றுவதோ, பெர்ஃப்யூம் போன்ற விஷயங்கள் மாற்றுவது பெரிய அளவுக்கு ஓவாமை, சுவாச கோளாறு, பெரிய அளவு அலர்ஜியெல்லாம் ஏற்பட்டு பெரிய அளவு சங்கடங்கள் ஏற்பட்டுவிடும். எனவே எப்பொழுதும் உபயோகிக்கின்ற பொருள் இல்லாமல் புது பொருள் எதுவுமே உபயோகப்படுத்தாமல் இருப்பது, மருந்து மாத்திரைகளில் மிக மிக கவனமாக இருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பு அனுகூலமாகவே காணப்படுகிறது. ஓய்வு நாளாக இருந்தாலும் இன்றைக்கு தொழில் நிமித்தமாக மேலதிகாரிகளுடைய வேலைகளை முடித்து கொடுத்து அதன் மூலமாக பாராட்டுகளை பெறுவீர்கள். தொலைதூர பயணங்கள்லாம் சந்தோஷமாக அனுகூலங்களாக காணப்படும். குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடோ, உறவினர் தலையீடோ, நண்பர்கள் தலையீடோ கண்டிப்பாக கூடாது. குடும்ப ஒற்றுமையில் சிறிது பாதிப்புகள் காணப்படுவதை மட்டும் கவனத்தில் கொண்டால் மிக மிக நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், பண உறவு பிரச்சனைகள் ஒரு பாதிப்பும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை வளப்பெறக்கூடிய நாள். எடுத்த காரியம் ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள், அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள், மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கை பாத்திரமாவீர்கள். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. கண்டிப்பாக பிறர் விஷயத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெற்று தருகிறது. பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான நல்ல செய்திகள் கிடைப்பது, மேன்மக்களை சந்திப்பது மூலியமாக, மகான்களின் தரிசனம் செய்வது மூலியமாக சிலருக்கு நிம்மதியும் சந்தோஷமும், விடுபட்ட தெய்வ வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வதற்குண்டான உங்கள் முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், நல்ல முன்னேற்றங்கள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, நீண்ட நாட்களாக பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றி எல்லாம் படிப்படியாக ஏற்படும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த வீண் சண்டை சச்சுரவுகள் விஷயத்தில் மட்டும் யாரும் தூபம் போடாமல் பார்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடைய அளவுக்கு இறங்கி அவர்களுடைய பிரச்சனை பேசி அதற்குண்டான உத்தரவாதம் கொடுத்து அவர்களுக்காக எல்லா விதத்திலும் நான் இருக்கிறேன் என்று உறுதிமொழி அளிப்பது இன்றைய நாளுக்கு நன்மையும் அனுகூலமும் ஏற்படுத்தி தரும். மற்றபடி உத்தியோகம், தொழில் அமைப்பெல்லாம் சங்கடங்கள் காணப்படவில்லை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
நன்றி, வணக்கம். ஓகே பிரீத்தி, வீக்கெண்ட் அதுமா கிரிக்கெட் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பாக்குறவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி மண்டே வந்து சூப்பரான டாபிக்கோட இவங்களை வந்து மீட் பண்ணலாம். நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி வேந்தரின் இளைஞர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. மக்களோட சேர்ந்து நம்மள பார்த்துட்டு போயிடலாமா? கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை மீட் பண்றோம். Until then, bye bye from Preeti, Divya and the entire team of புத்தம் புது காலை. Bye bye. Thank you.